இப்ப அப்ரூவர் ஆயிட்டு அப்புறம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இது வரைக்கும் செஞ்ச தப்புக்கெல்லாம் தென்னரசுக்கு தண்டனை கிடைக்கணும். அவன் ஜெயிலுக்கு போனாதான் நான் உயிரோட இந்த ஊர்ல நிம்மதியா வாழ முடியும். இல்லைன்னா அவன் என்னை கொல்ல முயற்சி பண்ணுவான். அதனால்தான் எல்லாம் உண்மையை சொல்றதுக்கு நான் முன் வந்திருக்கேன். நீங்க என்ன தென்னரசு கிட்ட இருந்து காப்பாத்துங்க. நீங்க யாருக்கு முன்னாடி தென்னரசு பத்திரம் உண்மை சொல்ல சொன்னாலோ சொல்ல தயாரா இருக்கேன். அவன் செஞ்ச அத்தனை மோசடிக்கும் என்கிட்ட ஆதாரம் இருக்கு. தென்னரசு குற்றவாளின்னு நான் நிரூபிக்க ரெடி. அப்ப சீக்கிரமாவே நாங்க பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்றோம். அவங்க முன்னாடி தென்னரசு தேர்தல்ல கள்ள ஓட்டு போட்டதும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்துதான் ஜெயிச்சாருங்கிற உண்மையையும் நீங்க ஆதாரத்தோட நிரூபிக்கணும். அதே மாதிரி ரோடு போட்டது, பிரிட்ஜ் கட்டினது, தெருவிளக்கு போட்டது, ரேஷன் பொருள் எல்லாம் பதுக்குனதுன்னு தென்னரசு செஞ்ச அத்தனை மோசடியும் பிரஸ் முன்னாடி ஆதாரத்தோட சொல்லணும். கண்டிப்பா சொல்றேங்க. பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணுங்க. நான் எல்லாம் உண்மை சொல்ல தயாரா இருக்கேன். சரி, நாங்க ஏற்பாடு பண்றோம். அப்புறம் ஒரு விஷயம், நான் இங்க இருக்கிறது தென்னரசுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்னை கொல்லாம விட மாட்டான். அதனால நீங்களே என்ன பிரஸ் மீட் கூட்டிட்டு போனீங்கன்னா எல்லா உண்மையும் அவங்கள்ட்ட நான் சொல்லிடுறேன். இங்க பாரு, தென்னரசை பத்தி நீ கவலைப்படாத. அவன் மூச்சு காத்து கூட உன் மேல படாதபடி நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு, பிரஸ் மீட்டுக்கு உன்னை கூட்டிட்டு போக நாங்க வரோம். சார், நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்க. நான் விக்ரம்க்கு சாப்பாடு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு வரேன் சார். சரி போலாம். சார், விக்ரம் இங்க இருக்கிற விஷயம் தென்னரசுக்கு தெரிஞ்சதுன்னா விக்ரம ராத்திரியோட ராத்திரியா கொன்னுருவான். அதனால நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் சார். சரிங்க வேலு, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். வரேன் சார். சரி சார். வேலு, அப்பா, சங்கர் சார் கிட்ட சொல்லி விக்ரமன் நல்லா கவனிக்க சொல்லு. அவனை வச்சுதான் போர்ஜரி பண்ணித்தா தென்னரசு எம்எல்ஏ பதவிக்கு வந்தான்னு நிரூபிக்கணும். சரிங்கப்பா. என்ன பாட்டி, அரிசியில கல்லு பொறுக்கிறியா? பொறுக்கு பொறுக்கு. என்ன பகச்சுக்கிட்டீங்களே, அதான் இப்படி அரிசியில கல்ல பொறுக்கிட்டு இருக்கீங்க. என்னப்பா, எப்படி இருக்கீங்க? ஏய், நான் ரொம்ப நல்லதா இருக்கேன். ஆனா உனக்கு தான் நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். என் நேரம்லாம் நல்லா தான் இருக்கு. உங்க நேரம் தான் சரியில்லை. ஒழுங்கு மரியாதையா விக்ரம் என்கிட்ட ஒப்படைச்சிருங்க, அதான் உங்களுக்கு நல்லது. ஏய், விக்ரம் எங்க கஸ்டடியில தான் இருக்கா. அவனையெல்லாம் ஒப்படைக்க முடியாது. நீ அவனை வச்சுதானே எலெக்ஷன்ல போர்ஜரி பண்ணி எம்எல்ஏ ஆன. கள்ள ஓட்டு போட்டுதான் அந்த விக்ரம் உன்னை ஜெயிக்க வச்சிருக்கான். அத ஆதாரத்தோட அவன் நிரூபிக்கிறேன்னு சொல்லியிருக்கான். அப்படி ஆதாரத்தோட தேர்தல் ஆணையத்துல நிரூபிச்சுட்டா ஓ எம்எல்ஏ பதவி போயிரும். அதுக்கப்புறம் இந்த திமிர்த்தனெல்லாம் அடங்கிரும். இந்த பாருங்க, விக்ரம் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க.
அவ சொல்றதெல்லாம் சுத்த பொய். போடா. நான் நேர்மையா தான் தேர்தலில் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனேன். அந்த விக்ரம் என் பணத்தை எல்லாம் திருடிட்டான். அதை கேட்டதுக்கு தான் இப்படி போய் பேசிட்டு திரியிறான். முதல்ல ஒழுங்கா அவனை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க. அவனெல்லாம் உங்ககிட்ட ஒப்படைக்க முடியாதுடா. என்னால முடிஞ்சதை பாத்துக்க. நாளைக்கு நடக்க போற பிரஸ் மீட்ல விக்ரம கொண்டு வந்து நிறுத்துறோம். நீ கள்ள ஓட்டு போட்டுதான் ஜெயிச்சேன்னு பிரஸ் முன்னாடி ஆதாரத்தை காட்ட போறான். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நீயே கற்பனை பண்ணி பாரு. என்ன மிரட்டுறீங்களா? விக்ரமா நீங்க எங்க மறைச்சு வச்சிருக்கீங்கன்னு கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயமா? அவனை நானே தேடி கண்டுபிடிக்கிறேன், பாக்குறீங்களா? ஏய், உன்னால முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்க. போட. அவனை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட வரேன். சரி, முதல்ல எடுத்து காலி பண்ணு, போ. ஏன்னு உன் வயிற்றுல உள்ள குழந்தை எப்படி இருக்கு? அதுக்கு அப்பா யாருன்னு கண்டுபிடிச்சிட்டியா? ஏய் டேய், இப்படி கேட்க உனக்கு வெக்கமா இல்ல? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? டேய் போடா வெளிய. இங்க பாரு, இன்னொரு தடவை அண்ணிய பத்தி அசிங்கமா பேசுன, கூட பிறந்த அண்ணன் கூட பார்க்க மாட்டேன். உன்னை குத்தி போட்டுட்டு ஜெயிலுக்கு போயிருவேன். எது குத்திடுவியா? எங்க குத்துறா குத்துறா? டேய். டேய் குத்துறா. இதோ வரேன்டா. வா. ஐயோ டேய் வேலு நில்லு. விடுங்கம்மா. வேலு ஏய் வேலு, சும்மா இருடா. மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டெல்லாம் கொடுக்க கூடாது. இவெல்லாம் ஒரு ஆளா? இவனை கொண்டதுக்கு எதுக்குடா கத்தி? இவன் செஞ்ச பாவத்துக்கு இவனை ஒரே அடியாலாம் கொண்டுடக்கூடாதுடா. நாளைக்கு விக்ரம் இவன் கள்ள ஓட்டுல தான் ஜெயிச்சான்னு பத்திரிகைக்காரங்க முன்னாடி சொல்லிட்டான்னா தேர்தல் கமிஷன் இவனை எம்எல்ஏ பதவியில இருந்து தூக்கிரும். அதுக்கப்புறம் இவன் ஒரு டம்மி பீஸ் ஆகிடுவான். அப்ப நம்ம இவனை பாத்துக்கலாம். விக்ரம் நாளைக்கு வந்து பத்திரிக்காரங்கிட்ட எப்படி பேசுறான்றத நானும் பாக்குறேன். ஏய், மரியாதையா வெளியே போயிரு, இல்ல நானே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன். போடா. ஏண்டா நீ ஏன் மொட்டை மாடியில ஒண்டி கொடுத்தனதுல இருக்க? நீ ஏன் கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளுவியா? இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த இடத்தை விட்டு உங்க எல்லாரையும் விரட்டி அடிக்கிறேன். நீங்க எல்லாம் கூடிய சீக்கிரம் பிளாட்ஃபார்ம்ல உட்கார்ந்து பிச்சை எடுக்க போறீங்க. டேய், வைக்கிறேன்டா வெயிட். அவ்வளவுதான் சொல்லிட்டேன், பாத்துக்க. போடா. சீப்ப போடா டேய்.